வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி புதுதில்லியில் இன்று காலமானார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆர்டர் ஆஃப் சயீத் என்ற உயரிய விருது வழங்கப்படுகிறது. அந்நாட்டில் ரூபே அட்டையின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாட்டின் வளர்ச்சிக்கு அமைதியை நிலைநாட்டுவது அவசிய தேவை. உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பொருளாதாரத்தை மேம்படுத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் அந்நிய முதலீடுகளை ஊக்குவிக்கும். அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் கருத்து. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த ஜென்மாஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆன்டிகுவா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வலுவான நிலையில் இந்தியா. விரிவான செய்திகள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அருண் ஜேட்லி இன்று காலமானார். அவருக்கு வயது 66. பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த பிஜேபி ஆட்சியின் போது நிதியமைச்சராக அருண் ஜேட்லி பதவி வகித்து வந்தார். கடந்த ஓராண்டுக்கு மேலாக அவர் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். இதன் காரணமாக அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அருண் ஜேட்லி போட்டியிடவில்லை. கடந்த 9ஆம் தேதி அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சுவாச பிரச்சினை மற்றும் உடல் சோர்வால் பாதிக்கப்பட்ட அவர் உடனடியாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மூத்த அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். அருண் ஜேட்லிக்கு பல்வேறு மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த போதும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாமல் கவலைக்கிடமாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று பிற்பகல் மணி 12:07க்கு அவர் காலமானதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்தது. ஆயிரத்து 1952ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி புதுதில்லியில் பிறந்த அருண் ஜேட்லி புதுதில்லி ஸ்ரீராம் கல்லூரியில் பிகாம் பட்டமும் பின்னர் தில்லி பல்கலைக்கழகத்தில் இளநிலையில் சட்டக் கல்வியியல் பட்டமும் பெற்றார். 1974ஆம் ஆண்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் தில்லி பல்கலைக்கழக மாணவர் பிரிவு தலைவராக அவர் இருந்தார். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது 19 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார். 1980ஆம் ஆண்டு தில்லி பிஜேபி செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1999ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராக அருண் ஜேட்லி பதவி வகித்தார். 2000ஆவது ஆண்டில் அவர் கேபினட் அமைச்சராக பொறுப்பேற்றார். சட்டம் மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை பொறுப்பை அவர் அப்போது வகித்தார். 2009ஆம் ஆண்டு மாநிலங்களவை பிஜேபி தலைவராகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் நிதித்துறை பொறுப்பை அவர் வகித்தார். அருண் ஜேட்லிக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பொறுப்புடனும் தனித்திறமையுடனும் தமது பணிகளை அருண் ஜேட்லி நிறைவேற்றியதாக கூறியுள்ளார். தமது வாழ்நாளின் பெரும் பகுதியை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தவர் அருண் ஜேட்லி என்றும் குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது இரங்கல் செய்தியில் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல அருண் ஜேட்லி முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்துள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பல ஆண்டுகள் தமக்கு சிறந்த நண்பராக அருண்ஜேட்லி விளங்கினார் என்றும் அவரது இழப்பு பேரிழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பொருளாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல அருண்ஜேட்லி அரும்பாடுபட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹைதராபாத்தில் பயணம் மேற்கொண்டிருந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா அருண்ஜேட்லி காலமானதைத் தொடர்ந்து தமது பயணத்தை பாதையில் முடித்துக் கொண்டு புதுதில்லி திரும்பினார். அருண்ஜேட்லியின் இழப்பு தமக்கு தனிப்பட்ட முறையில் பேரிழப்பு என்று அமித் ஷா தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோரும் அருண்ஜேட்லி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அனைவருடனும் அன்பாக பழகக்கூடிய நல்ல பண்பாளர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது இழப்பு அவரின் கட்சிக்கும் நாட்டுக்கும் பேரிழப்பு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சயீத் விருது வழங்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நேற்று இரவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றடைந்தார். இன்று அங்கு அந்நாட்டின் ஆர்டர் ஆஃப் சயீத் என்ற உயரிய விருது பிரதமருக்கு வழங்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தந்தை என்று அழைக்கப்படும் அந்நாட்டின் தலைவர் ஷேக் ஜயீத் பின் சுல்தான் அல் நஹ்யானின் நினைவாக இந்த விருது வழங்கப்பட உள்ளது. முன்னதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ரூபே அட்டை பயன்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ரொக்கமில்லாத மின்னணு பண பரிவர்த்தனை நடைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த அட்டை அங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி பஹ்ரைன் செல்கிறார். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடு என்ற நிலையை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற தனியார் கல்வி நிறுவன தின விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் கல்வி முறையில் மேலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு அதில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றார். புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியிலேயே கல்வி கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். தொழில் நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். కేంద్ర ప్రభుత్వ తపాలా శాఖ వారిపై ఒక తపాలా స్టాంపును విడుదల చేయడం, దాంతోపాటు వారి యొక్క జీవిత చరిత్రను 15 నిమిషాల పాటు వారి జీవిత చరిత్ర అంతా, సంస్థల యొక్క చరిత్ర అంతా చూడడం చాలా సంతోషకరం అని చెప్పని మీ అందరికీ కూడా. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு அமைதியை நிலைநாட்டுவது அவசிய தேவை என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். ஐதராபாத்தில் உள்ள தேசிய காவல்துறை பயிற்சிக் கழகத்தில் IPS பயிற்சி நிறைவு செய்தவர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்க சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பது அவசியம் என்றார். பாதுகாப்பான மற்றும் வளமான நாட்டை கட்டமைப்பதில் இந்திய காவல் பணி அதிகாரிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய பொது பிரச்சினைகளை அணுகும்போது அதிக கவனத்துடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார்.
இந்த விழாவின் போது ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். 12 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட 92 பேர் ஐபிஎஸ் பயிற்சியை இந்த கழகத்தில் நிறைவு செய்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள சலீம் அலி பறவைகள் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் 27வது ஆண்டு கூட்டத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த மையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் மேம்படுத்தப்பட்ட பறவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் நச்சுயியல் ஆய்வகத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பறவையியல் மற்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாட்டிலேயே பறவைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மத்திய அரசின் ஒரே மையம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ் ஜவடேகர், வனப்பகுதிகளில் நீர் மற்றும் விலங்குகளுக்கான உணவுகள் குறித்த மேலாண்மையை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல் தவிர்க்கப்படும் என்று அவர் கூறினார். பறவைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்றிரவு கோவை வந்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அதிகாரிகள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் வரவேற்றனர். பாதுகாப்பு படையினரின் நலன்களில் அரசு அக்கறை செலுத்தி முன்னுரிமை அளிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறையினருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின் அங்கு முழு அமைதி நிலவுகிறது என்றார். கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும்போது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்த ஆண்டுதான் வன்முறை சம்பவங்கள் இன்றி அமைதி நிலவி வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு திடமான மற்றும் உறுதியான முடிவே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதம், இணையதள குற்றங்கள் உள்ளிட்டவற்றை எதிர்கொள்வதில் காவல்துறையினர் மிகப்பெரிய சவால்களை சந்திப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது குழந்தைகள் பாதுகாப்பு, கடத்தல் தடுப்பு, குற்றப் புலனாய்வு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்ட 35 அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஜிதேந்திர சிங் விருதுகளை வழங்கினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இதுவரை 38 லட்சம் மக்கள் பயன்பெற்று உள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே கூறியுள்ளார். சென்னை ஐஐடியில் புற்றுநோய்க்கு எதிரான போர் என்ற கருத்தரங்கில் இன்று அவர் கலந்து கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என்று குறிப்பிட்டார். இத்திட்டத்தால் ஏழைகள் அதிக அளவில் பயனடைவதாக அவர் கூறினார். அவர்களுக்கு மிக உயர்ந்த சிகிச்சை இத்திட்டத்தின் மூலம் கிடைப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 1.5 லட்சம் சுகாதார மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த சுகாதார மையங்களில் நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் உடல்நலம் குறித்து அறிந்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்க 7 லட்சம் சுகாதார உதவியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைகளை விரைந்து தீர்க்க மத்திய அரசு உறுதியான சட்டங்களை இயற்றி வருவதாக மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் ரத்தன்லால் கட்டாரியா கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றாத மாநிலங்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க இந்த சட்டங்கள் வகை செய்யும் என்று தெரிவித்தார். 1956ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் இதுபோன்ற தீர்வுகள் எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தீர்வுகளை ஏற்படுத்தும் நோக்கில் கடும் சட்டங்கள் இயற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 79,178 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 1 கோடியே 11 லட்சம் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார்.
கடந்த 3 ஆண்டுகளில் 23,000 கோடி ரூபாய் மதிப்பில் 17 லட்சம் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நமது நாட்டில் ஆண்டுக்கு 1170 மில்லி லிட்டர் என்ற அளவில் சராசரியாக மழை பொழிவு உள்ளது என்றும், மழைநீரை முழுமையாக சேமித்தால் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் உலக மக்கள் தொகையில் 18% கொண்டுள்ள நமது நாட்டில் உலக நீர் வளத்தில் 4% மட்டுமே உள்ளதாக அவர் கூறினார். இந்த 4% நீரை 3% உப்புத்தன்மை வாய்ந்தது என்றும் 1% மட்டுமே குடிநீருக்கு ஏற்றதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த 1% நீரிலும் பெரும் பகுதி பாசனத்திற்காகவே செலவிடப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள நடவடிக்கைகள் இந்தியாவில் அந்நிய முதலீடுகளை ஊக்குவிக்கும் என்று அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் தலைவர் நிஷா தேசாய் பிஸ்வால் கூறியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், நிதியமைச்சர் சீதாராமனின் அறிவிப்புகள் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை வலுவான இடத்திற்கு கொண்டு செல்ல உதவும் என்றார். அந்நிய முதலீடுகளுக்கான கூடுதல் வரி ரத்து உள்ளிட்ட அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று அவர் தெரிவித்துள்ளார். வங்கிகளுக்கான மறு மூலதன அறிவிப்பு பெருநிறுவனங்கள், சில்லறை வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு சந்தைகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரிவிலக்கு நடைமுறைகள் மேலும் எளிமையாக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளது இந்திய மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அவர் கூறினார். முன்னதாக நாட்டின் பொருளாதார நிலையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று மாலை புதுதில்லியில் அறிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் கடன் அளிப்பதை அதிகரிக்கவும், பணப்புழக்கத்தை மேம்படுத்தவும் 70,000 கோடி ரூபாய் கூடுதல் மூலதன நிதி உடனடியாக வழங்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையிலேயே இருப்பதாக தெரிவித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை மூலம் பெறும் ஆதாயங்களுக்கான கூடுதல் வரி ரத்து செய்யப்படும் என்றார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினமான ஜென்மாஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மற்றும் பிருந்தாவனில் ஆயிரக்கணக்கானோர் குழுமி ஜென்மாஷ்டமியை கொண்டாடி வருகின்றனர். கிருஷ்ணன் அவதரித்த மதுராவில் நடைபெறும் ஜென்மாஷ்டமி கொண்டாட்டத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். குஜராத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஜென்மாஷ்டமி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. துவாரகையில் உள்ள ஜெகத் மந்திர் மற்றும் டகோரில் உள்ள ரஞ்சசோத்ரை ஆலயம் ஆகியவற்றில் முக்கிய கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. மும்பையில் நேற்றிரவு ஜென்மாஷ்டமி கொண்டாடப்பட்ட நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் தயிர் பானைகளை உடைக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த தயிர் உரியடி பானைகளை உடைப்பவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. மும்பையில் ஆண்கள் மட்டுமன்றி பெண்களும் இந்நிகழ்ச்சியில் உற்சாகத்துடன் பங்கேற்றுள்ளனர். இந்தியா மட்டுமன்றி பிரான்ஸ், தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலும் ஜென்மாஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜென்மாஷ்டமியை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துச் செய்தியில், தீமைக்கு எதிராக கிருஷ்ண பகவான் அவதரித்த நாளில் அவருடைய பலனை எதிர்பாராமல் கடமையை செய்ய வேண்டும் என்ற போதனையை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ணரின் ஆசியால் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல உடல் நலமும் கிடைக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 5 மாவோயிஸ்டுகள் உயிரிழந்தனர். நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். அப்போது துர்பேடா கிராமத்திற்கு அருகே வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினரை நோக்கி மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர். பாதுகாப்பு படையினர் திருப்பி சுட்டதில் 5 மாவோயிஸ்டுகள் உயிரிழந்தனர். பாதுகாப்பு படையினர் 2 காயமடைந்தனர். அந்த பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இனி வருவது விரைவுச் செய்திகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினரான முகமது யூசுப் தாரிகாமுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி சீதாராம் யெச்சூரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இதனையடுத்து முகமது யூசுப் தாரிகாமை சந்திக்க சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியை காஷ்மீர் மாநில அரசு தடுத்து நிறுத்தி அவரை திருப்பி அனுப்பியது. இதனால் அவரை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாரிகாமுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி யெச்சூரி மனு தாக்கல் செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சட்டப்பேரவை உறுப்பினராக தாரிகாமி 4 முறை பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு 26ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் பிளாக் கமாண்டோ படையினரின் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 2 நாட்களாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை மாவட்டத்திலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு 24 மணி நேரமும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் பிளாக் கமாண்டோ என்ற சிறப்பு அதிரடி கூடுதல் படையினர் பாதுகாப்பிற்கென குவிக்கப்பட்டுள்ளனர். நகரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று துப்பாக்கி ஏந்தியபடி அணிவகுப்பை அவர்கள் நடத்தினர். இந்த ஊர்வலம் பவானி ஆற்று பாலத்திலிருந்து தொடங்கி உதகை மேட்டுப்பாளையம் சாலை வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. மேலும் பேருந்து நிலையத்தில் மோப்ப நாய்கள் உதவியுடன் சிறப்பு காவல் படையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிமராமத்து பணிகள் அனைத்தையும் அடுத்த மாதத்திற்குள் முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகள் சிறப்பு தூர்வாரும் பணிகளுக்காக தமிழக அரசு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அதற்கான பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. நீடாமங்கலத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை வருவாய் நிர்வாக ஆணையர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த இதுபோன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தண்ணீர் வரும் பாதைகளில் பணிகள் நிறுத்தப்பட்டு வரும் ஜனவரி மாதத்திற்குள் பிறகு அந்த பணிகள் தொடரும் என்றும் இதுபோன்ற திட்டங்களில் விவசாயிகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இன்று ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை அமைக்க 206 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் கடந்த மார்ச் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த பாதை அதிக கடற்கரை பரப்பில் அமைந்திருப்பதால் இதன் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி சென்னை IIT-யிடம் தென்னக ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் IIT பொறியாளர் குழுவைச் சேர்ந்தவர்கள் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வுப் பணிகள் முடிவடைந்து அறிக்கை தயாரிக்கப்பட்டு ரயில்வே நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று இந்த குழுவினர் தெரிவித்தனர். அஜ்மீர், எர்ணாகுளம் உள்ளிட்ட சிறப்பு ரயில்கள் சில மாற்று வழி பாதையில் இயக்கப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அஜ்மீர் எர்ணாகுளம் ரயில் அஜ்மீரிலிருந்து 23ஆம் தேதி கிளம்பி சூரத், உதானா, ஜல்கோவாந்த், ரேணிகுண்டா, ஜோலார்பேட்டை வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் லோகமான்ய திலக், நிஜாமுதீன், எர்ணாகுளம், காண்டிகாம், நாகர்கோவில், போர்பந்தர், கோச்சுவேலி உள்ளிட்ட விரைவு வண்டிகளும் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். அமேசான் காடுகளில் மூண்டு வரும் தீயை கட்டுப்படுத்த பிரேசில் அதிபர் போல்சோனாரோ ராணுவத்தை பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளார். தீயை கட்டுப்படுத்த பிரேசில் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உலக நாடுகள், சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்களும் குரல் எழுப்பியுள்ள நிலையில் அமேசான் காடுகளில் மூண்டு வரும் தீயை கட்டுப்படுத்த ராணுவம் பணியமர்த்தப்பட இருக்கிறது.
உலகின் மிகப்பெரிய இயற்கை காடாக விளங்கும் அமேசான் காட்டில் பயங்கர தீ மூண்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் உள்ள மரங்கள் எரிந்து நாசமாகி வருகின்றன. உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் காண கிடைக்காத அரிய வகை மரங்கள், விலங்குகள், பறவைகள் என பல்வேறு அரிய உயிரினங்களின் வாழ்விடமாக உள்ளன அமேசான் காடுகள். முன்னதாக அமேசான் காடுகளில் பரவி வரும் தீ குறித்து பேசிய பிரேசில் அதிபர் போல்சோனாரோ தனியார் தொண்டு நிறுவனங்கள் வேண்டுமென்றே தீயை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் விவசாயத்திற்காகவும் சுரங்க தொழிலுக்காகவும் காடுகள் அழிக்கப்பட்டு வருவதை பிரேசில் அரசு ஆதரிப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கிடையே பிரான்ஸ் நாட்டில் பியாரிடிஸ் நடைபெறவிருக்கும் G7 நாடுகளின் மாநாட்டிற்கு வருகை தரும் தலைவர்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்தோடு அமேசான் காடுகளில் மூண்டு வரும் தீயை கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் வறுமை ஒழிப்பு, சுற்றுப்புற சூழல் பாதிப்பு மற்றும் அமேசான் காடுகளில் தீ பரவும் பிரச்சனையை முன்வைத்து பேரணி நடத்தவிருக்கின்றனர். குறுகிய தொலைவுக்கு சென்று தாக்கும் 2 ஏவுகணைகளை வடகொரியா மீண்டும் சோதனை செய்துள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் தென்கொரியாவுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்தப் போவதாகவும் தென்கொரிய அதிபரை வடகொரியா விமர்சித்த நிலையிலும் இந்த ஏவுகணை ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. வடகொரியாவின் தென் ஹம்கியோங்கில் உள்ள சொந்தோக் என்ற நகரில் இன்று காலையில் ஜப்பானின் கிழக்கு கடல் பகுதியில் இந்த குறுகிய ஏவுகணைகளை அனுப்பி சோதனை செய்துள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபருடனான பேச்சுவார்த்தையை அடுத்து 2017 அணு ஆயுத சோதனையை கைவிட பின் வடகொரியா மேற்கொள்ளும் 9வது ஏவுகணை சோதனை இதுவாகும். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் சீன பொருட்கள் சிலவற்றிற்கான வரி உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக போர் நிலவி வரும் நிலையில் தற்போது மீண்டும் சீன பொருட்கள் இறக்குமதி மற்றும் அவற்றிற்கான வரி விதிப்பில் சில மாறுபாடுகள் செய்திருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தற்போது வரும் அக்டோபர் மாதம் முதல் $250 பில்லியன் இறக்குமதிக்கான வரி விதிப்பை 25%இலிருந்து 30% உயர்த்தப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தெற்கு சூடானில் ஏற்பட்டுள்ள கலவரங்களுக்கு ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாஸ்மின் ஜூகா, தெற்கு சூடான் மக்கள் பல்வேறு இன்னல்களில் சிக்கி அவதியுற்று வருவதாக கூறியுள்ளார். அங்கு அமைதியை நிலைநாட்டி பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆன்டிகுவாவில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் எடுத்துள்ளது. இது இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட 108 ரன்கள் குறைவாகும். முன்னதாக இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 297 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ரகானே 81 ரன்களுக்கும் ரவீந்திர ஜடேஜா 58 ரன்களும் சேர்த்தனர். இந்திய பந்து வீச்சாளர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மேலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டிய நிலையில் இன்று 3வது நாள் ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்கி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி புதுதில்லியில் இன்று காலமானார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆர்டர் ஆஃப் சயீத் என்ற உயரிய விருது வழங்கப்படுகிறது. அந்நாட்டில் ரூபே அட்டையின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாட்டின் வளர்ச்சிக்கு அமைதியை நிலைநாட்டுவது அவசிய தேவை. உள்துறை அமைச்சர் அமித் ஷா.
பொருளாதாரத்தை மேம்படுத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் அந்நிய முதலீடுகளை ஊக்குவிக்கும். அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் கருத்து. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த ஜென்மாஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆண்டிகுவா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வலுவான நிலையில் இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.